Exercise 10.6ல 4th sum solve the following differential equation கொடுத்திருக்காங்க. So அந்த question எழுதிக்கலாம் 2xy into dx plus x square plus 2y square into dy equal to 0. So இந்த term அப்படியே equal to கந்தான எடுத்துட்டு போயிடலாம். So 2xy into dx is equal to minus of x square plus 2y square into dy. இதை dx by dy க்கு arrange பண்ணிக்கலாம். dx by dy is equal to minus of x square plus 2y square divided by 2xy. ஓகேவா, இப்போ இது ஹோமோஜினியஸாக இல்லையாங்கிற செக் பண்ணுறதுக்கு எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ்னும் ஒய்க்கு பதிலாக டிஒய்னும் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், dx by dy is equal to minus of t square x square plus 2 into t square y square divided by 2 into tx into ty which is equal to minus of t square வெளியில் எடுத்துருங்க. அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும், x square plus 2y square divided by 2 into இந்த t ஸ்கொயரை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. 2xy மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். t ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது அப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதே மாடலுக்கே திருப்பி வந்துருச்சு, எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லாமல். ஸோ இட் இஸ் அ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். இது மாதிரி திருப்பி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்னது, இட் இஸ் அ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டிடியூஷன் இது பண்ணிவிட்டு, அதாவது இந்த dx by dyன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால என்ன செஞ்சுக்கணும், இங்கே put x is equal to vyன்னு சப்ஸ்டிடியூஷன் எடுத்து நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் படி கடைசியாக ஆன்சர் சால்வ் பண்ணி நம்ம போட வேண்டியதுதான். ஓகேவா, சில நேரத்தில் dx by dyக்கு சம் சால்வ் ஆகும், சில நேரத்தில் dy by dxக்கு தான் சால்வ் ஆகும். அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆன்சர் வரலைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், dy by dxக்கு மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, dx by dyக்கு ஆன்சர் வரல, dy by dxக்கும் ஆன்சர் வரல, ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வரல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 10.7 இருக்குல்லையே, அந்த மெத்தட் படி போகணும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாமில் 10.6 10.7 நம்மளுக்கு மென்ஷன் பண்ண மாட்டாங்க, இந்த மெத்தடில் போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் தே வில் டெல் என்னது, சால்வ் த ஃபாலோயிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்களே தவிர வேறு எந்த மெத்தடு என்ன ஏதுங்கிறத நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம தான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணணும். ஓகேவா, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஓகேவா, அப்போ என்ன ஆகும், dx by dy is equal to v அப்படியே வச்சிங்க, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், அப்போ 1 கிடைக்கும். ப்ளஸ்ஸு ஒய்யை அப்படியே வச்சிங்க, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dv divided by dy. இது நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சிங்க. 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, which is equal to minus of x square plus 2y square divided by 2xy. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த எக்ஸுக்கு பதிலாக vyன்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, மைனஸ் ஆஃப் v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் v ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு மாறிடும், ப்ளஸ் 2y ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக vy, இங்கே ஏற்கனவே இருக்கிற ஒய். ஓகேவா, இங்கே ரெண்டுத்துலேயும் ஒய் ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் ஆஃப் v ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு இருக்கும், டிவைடட் பை இங்கே என்னது ஒய் ஸ்கொயரை வச்சுங்க, வெளியே தனியாக வச்சுக்கோங்க, இன்ட்டு 2v. ஓகேவா, இந்த ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மீதி ரிமைனிங் நம்மளுக்கு மைனஸ் ஆஃப் v ஸ்கொயர் ப்ளஸ் 2 டிவைடட் பை 2vன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, கடைசியாக v ப்ளஸ் ஒய் இன்ட்டு dv டிவைடட் பை dy. இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்வோம், அடுத்தது இந்த v எடுத்து கொண்டு போய் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போய் அது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்குவோம். ஓகேவா, அப்போ என்னாகும், y இன்ட்டு dv பை dy மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். மீதி ரிமைனிங் இந்த மைனஸ் v ஸ்கொயர், மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போயிடுங்க, மைனஸ் 2 டிவைடட் பை 2v. இந்த v ப்ளஸ் v அந்த பக்கம் போனதுன்னா மைனஸ் வின்னு ஆகிடும். டிவைடட் பை 1 இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க, மைனஸ் v ஸ்கொயர் மைனஸ் 2, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2v ஸ்கொயர்னு கிடைக்கும், டிவைடட் பை 2v. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் 3v ஸ்கொயர் மைனஸ் 2 டிவைடட் பை 2vன்னு இருக்கும். ஸோ இந்த சைடில் y இன்ட்டு dv பை dyன்னு இருக்குது. dvயோ dyயோ என்ன செய்யணும், நியூமரேட்டரில் தான் வச்சுக்கணும். அப்போ dv இந்த சைடில் இருக்கிற dv அங்கேயே இருக்கட்டும், இங்கே இந்த சைடில் dy பை y பை dyங்கிறது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகிடும், dy டிவைடட் பை yன்னு ஆகிடும். இங்கே இருக்கிற டேர்மை அப்படியே அந்த சைடில் எடுத்துகிட்டு போயிடுங்க. இதர் இந்த மைனஸை இங்கே வெளியில் காமனாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம இங்கே வச்சுக்கிட்டு மீதி டேர்ம்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 2v டிவைடட் பை 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு இருக்கும். ஓகேவா, இது அப்படியே இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஓகேவா, இப்போ பாருங்கள், டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு இருக்குது. இது ஜஸ்ட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்டே நம்ம என்ன செய்வோம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்து நியூமரேட்டர் வருதாங்கிறத பார்ப்போம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், v ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2v, இங்கே ஏற்கனவே 3 இருக்கிறதுனால 6vன்னு இருக்கணும். v கிடச்சிருச்சுனாலே போதும், நம்ம அந்த கான்ஸ்டன்ஸை நம்ம மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஸோ 6vன்னு வர வைக்கணும், ஜஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிங்க, அவ்வளோதான்.
அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 3v இங்கே 1/3 வெளியில் எடுத்துங்க, 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு dv ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dy டிவைடட் பை y. அப்போ என்ன ஆகும், 1/3 இங்கே இப்போ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சாரி 6v. ஓகேவா, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இல்லையா, அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன், 3 2 சார் 6v டிவைடட் பை இந்த டேர்ம் கிடச்சிருச்சு. அப்போ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடச்சதுனால நம்ம என்ன பண்ணுவோம், லாக் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா, இங்கே என்னது அதேமாரி லாக் ஆஃப் டினாமினேட்டர் லாக் y. எல்லாமே லாகாக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், லாக் c கான்ஸ்டண்ட்டாக லாக் cன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா, இந்த பவர் 1/3 கூட அந்த 1/3 கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பவராக மேலே எடுத்துகிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேவா, அப்போ என்ன ஆகும் பாருங்கள், லாகு 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் பவர் 1/3ன்னு இருக்கும். இங்கே லாகு y லாகு c மைனஸ் லாக் ஒய்ன்னு இருக்குது, மைனஸில் உள்ள டேர்ம் டினாமினேட்டரில் வந்துக்கும். அப்போ லாகு c/yன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ரெண்டு சைட்லேயும் லாக் இருக்குது, லாகு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் பவர் 1/3 ஈக்குவல் டு c/yன்னு இருக்கும். கடைசியாக எல்லாம் ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்தோம் இல்லையா, அந்த சப்ஸ்டியூஷனை இது பண்ணிக்கணும். ஓகேவா, கடைசியாக ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக தான் இருக்கணும். நம்ம என்ன தான் சப்ஸ்டியூஷன்லாம் மாற்றி எடுத்து ஆன்சர் கொண்டு வந்தாலும் நம்ம என்ன தான் செய்யணும், ஃபைனலாக கொண்டு வந்து எக்ஸ் அண்ட் ஒயில் தான் நிறுத்தணும். ஸோ v இஸ் ஈக்குவல் டு x/yன்னு மாற்றிக்கிங்க கடைசியாக. ஓகேவா, v ஈக்குவல் டு என்ன செய்ய போகிறோம், x/yன்னு மாற்றிக்க போகிறோம். ஓகேவா, எங்கெல்லாம் v இருக்கோ அந்த இடத்துல அந்தமாரி சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கணும். இப்போ இந்த 1/3 என்ன செஞ்சுக்கலாம், அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் ஹோல் க்யூப்னு வச்சுக்கலாம், இல்லை இதேமாரியே வச்சுட்டு இப்படியே ஆன்சர் நிறுத்திக்கிறதுனாலும் நம்ம நிறுத்திக்கலாம், எல்சிஎம் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். எது இருந்தாலும் இந்த ஸ்டெப்போடு இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டு தான். ஓகேவா.